이걸이야. 이걸래? Yeah. Shit. Anyway. முயலோட நடந்து வந்தாங்க. முக்கியம் கொடுத்தா இங்கே கல்காமத்தை நீ சொல்கிறாங்க சிங்கம்னா அவங்களோட சட்டத்தில் இருக்காங்க. கோணேஸ்வர கோயிலும் கூடுதலாக வழிபடுறது சிங்களாங்க. காளி கோயில் கோணேஸ்வர கோயில் අපෙන් ගන්න මල් ටිකක් දෙන්න මල් දෙන්නද? නෑ බලන්න ආවක පූජා අම්මකට කීකද හා මල් ඕනේද? கதிர்காமத்தில் மிக புகழ்பெற்ற பௌத்த ஸ்தூபியாக்கிய கீரிவிகத விகாரை அமைந்திருக்கின்றது. பண்டைய காலத்தில் கிறிஸ்துக்கு முன் 2ஆம் நூற்றாண்டில் மகாஜன மகாராஜாவால் கட்டப்பட்டது என நம்பப்படுகிறது. வெள்ள நிறத்தில் பெருமையுடன் விளங்கும் இந்த ஸ்தூபி இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க வரும் முக்கிய இடமாக உள்ளது. கதிர்காமம் முருகன் ஆலயத்தின் அருகில் உள்ள கீரி விகாரை பௌத்தர்களுக்கு முக்கிய ஸ்தூபம் என அழைக்கின்றார்கள். கதிர்காம முருகன் கோவிலுக்கு சரியாக பின்பக்கமாக இது அமைதியாக அமைந்துள்ளது. இடைப்பட்ட தூரத்தின் இரு பக்கங்களிலும் பூசைக்குரிய பொருட்களை விற்பனை செய்யும் கடைகள் உண்டு. குறிப்பாக பலவிதமான மலர்கள். கதிர்காமம் முழுவதும் சிறிய விகாரைகள் பரவி காணப்படுகின்றன. இவை பௌத்த பயணிகளுக்கு தங்கும் இடமாகவும் தியானம் மற்றும் வழிபாடுகளுக்குமான இடமாகவும் விளங்குகின்றன. ஆழமான வரலாற்று வேர்கள், கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் சமய முக்கியத்துவம் ஆகியவற்றை கொண்ட இந்த ஆலயம் பல்வேறு சமயங்களுக்கிடையில் ஒற்றுமையின் அடையாளமாக உள்ளது. கதிர்காம கோயிலின் தொடர்பு மற்றும் பௌத்தத்தை பாதுகாப்பதில் அதன் பங்கு பல்வேறு பின்னணியில் இருந்து பெண்பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியமான யாத்திரை தலமாக அமைகின்றது.
கதிர்காமத்தில் சிங்களவரின் உரித்தச் சொல்ல இரு கதைகள் சொல்லப்படுகின்றன. ஒன்று, எல்லாரான வெல்வதற்காக உரோகண மன்னன் தொட்டகைமுனு கதிராம கடவுளிடம் நேர்த்திக்கடன் வைத்து வென்றபின் இக்கோவிலை கட்டினான் என்பது கந்த உபாத என்னும் சிங்கள நூலில் சொல்லப்படுகின்றது. இன்னொரு கதை, மகாசேன மன்னன் இறந்த பின்னர் இங்கு அவனுக்காக அமைக்கப்பட்ட நினைவாலயமே கதிராமம் என்கின்றது. ஆனால் இந்த கதைகள் எதுவும் பழமையான இலங்கை வரலாற்று நூல்கள் எதிலும் காணப்படவில்லை. இத்தனைக்கும் கதிர்காமம் காஜலகாமம் என்ற பெயரில் இரு தடவை மகாவம்சத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. முதல் தடவை சங்கமித்த கொண்டு வந்த வெள்ளரசு கிளைய நாட்டும் சடங்கில் காஜலகாம சந்தனகாம சத்திரிகள் கலந்து கொண்டதை சொல்கின்றது. அடுத்தது, தப்புல மன்னன் காஜலகாமத்தில் பௌத்த மடம் அமைத்தது பற்றிய செய்தி இரண்டிலுமே அங்கு முருகன் கோவில் உண்டென்றோ அக்கோவில் பௌத்தர்களால் போற்றப்படுகின்றது என்றோ தகவல் இல்லை. புத்தர் இலங்கைக்கு நேரடியாக வந்து இருந்தாரா என்ற கேள்வி வரலாற்று மத கருத்துக்களில் வேறுபாடுகள் உள்ளன. வரலாற்று அடிப்படையில் புத்தர் கிறிஸ்துவுக்கு முன் 5ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் வடகிழக்கு பகுதிகளில் வாழ்ந்து போதித்தவர். அக்காலத்தில் புத்தர் இலங்கை வந்ததாக உறுதியான வரலாற்று ஆதாரங்கள் எவையும் இல்லை. இலங்கையின் மகாவம்சம், தீபவம்சம் போன்ற பழைய இலக்கியங்களின்படி புத்தர் 3 முறை இலங்கை வந்ததாக கூறப்படுகின்றது. முதலாவது, மகியங்கனை போரில் இயக்கர்களை சமாதானப்படுத்துவதற்காக வந்தாராம். அடுத்த வருகை நைனாதீவில் நாகர்களின் இடையே ஏற்பட்ட சண்டையை சமாதானப்படுத்துவதற்காக வந்தாராம். இறுதியாக களனிய பகுதியில் 3வது வருகை. இவை வரலாற்று ஆதாரமாக கருதப்படுவதில்லை. ஆனால் இலங்கை புத்த மத மரபில் மிக முக்கியமான பாகமாக கொண்டாடப்படுகின்றன. பௌத்த பாரம்பரிய குறிப்புகளின்படி புத்தர் இலங்கைக்கு 3வது தடவையாக வந்தபோது கதிராமத்திலும் தங்கியதாக கூறப்படுகிறது. அந்த நினைவாகவே இந்த ஸ்தூபி எழுப்பப்பட்டது என கருதப்படுகிறது. வெள்ளை நிறம் கொண்ட எளிய ஆனால் மிகப்பெரிய ஸ்தூபி சுமார் 95 அடி உயரமும் 280 அடி சுற்றளவும் கொண்டது. சுற்றிலும் தியானம் செய்யக்கூடிய பூசை செய்ய ஏற்ற பரந்த இடம் உள்ளது. தினசரி காலை மாலை பூஜைகள் நடைபெறுகின்றன. பக்தர்கள் மலர்கள், தீபங்கள், தர்ப்பணம் கொண்டு ஸ்தூபியை வழிபடுகின்றனர். பௌர்ணமி நாளில் மிகுந்த பக்தர்கள் திரண்டு வழிபடுகின்றனர். விகாரிகளில் மணி அடிக்கும் வழக்கம் மிகவும் பழமையான ஒன்று. இதற்கான காரணங்களும் ஆரம்பம் எப்போது என்பதை பற்றி வரலாற்று பண்பாட்டு விளக்கங்கள் உள்ளன. விகாரையில் பிரார்த்தனை, பூஜை, பாடல் அல்லது தியானம் தொடங்கும் முன் அனைவரும் ஒருமுகப்பட வேண்டியிருக்கும். மணி ஓசை மனதை ஒரு நிலைப்படுத்துகின்றது. ஓசை எழுந்து மறைந்து போவது போல் வாழ்க்கையும் நிலையற்றது என்பதை நினைவுபடுத்துகிறது. புத்தர் காலத்தில் விகாரைகளில் மணி அடித்த சான்று எதுவும் கிடையாது. அந்த காலத்தில் பௌத்தர்கள் கையெடுக்க கொம்பு, முரசு, தாளம் போன்ற எளிய இசைக்கருவிகளை பயன்படுத்தினார்கள் என்று சில பாலி நூல்கள் குறிப்பிடுகின்றன.
மணி அடிக்கும் வழக்கம் பிந்தைய காலத்தில், குறிப்பாக இந்தியாவில் குப்த காலத்தில் கிறிஸ்துக்கு பின் 46ஆம் நூற்றாண்டில் விகாரச் சடங்குகளில் புகுந்ததாக வரலாற்றாளர்கள் கருதுகின்றனர். சீனாவில், தீபெத்தில், ஜப்பானில் பௌத்தம் பரவிய பின் மணி மிக பெரிய இடத்தை பெற்றது. தீபெத்திய பௌத்தத்தில் டில்வு எனப்படும் மணி தாந்திரிக சடங்குகளில் முக்கியம். இலங்கை போன்ற இடங்களில் விகாரங்களில் மணி அடிக்கும் வழக்கம் சைவ வைணவ கோவில்களில் தாக்கத்துடன் உருவானதுதான். இலங்கையில் பௌத்தம் கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டில் அசோக மன்னனின் மகன் மகிந்த தேரர் இலங்கைக்கு வந்தபோது அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் பிறகு அனுராதபுரம் பௌத்த நாகரிகத்தின் மையமாக மாறியது. அங்கு கட்டப்பட்ட விகாரைகள் இந்திய வட்ட வடிவ துவாக்களின் தாக்கத்தோடு இருந்தாலும் படிப்படியாக இலங்கை தனித்துவத்தை பெற்றது. மகாசேன மன்னன், துத்தகாமினி மன்னன் போன்ற அரசர்கள் பௌத்த விகாரைகளை விரிவாக கட்டினார்கள். உதாரணமாக ருவான் பிலிசைய கிறிஸ்துவுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்டது. ஜேதவ நா ராமைய கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்டது. அபயகிரி விகாரை உட்பட இவை அனைத்தும் வட்ட வடிவில் ஆனது. ஆனால் இந்திய வடிவத்தை விட பெரியதும் பிரமாண்டமும் இங்குதான் உள்ளது. காலையில் இந்த விகாரைக்கு வந்தபோது ஒரு வயதான பிக்கு வளைந்து குனிந்தபடி புன்னையுடன் ஒரு மூடிய தட்டுடன் வந்தார். இன்னொரு நபர் தட்டுக்கும் பிக்குவுக்கும் சேர்த்து குடபிடித்துக் கொண்டு இருந்தார். அவர் அருகில் வந்தவுடன் அதை எவ்வாறு எதிர்கொள்வது அல்லது மரியாதை செலுத்துவது என்பதை நான் அறிந்திருக்கவில்லை. பின்னர் அருகில் உள்ள வெள்ளை உடைகளை அணிந்த சிங்கள பெண்கள் அதை வணங்கினார்கள். கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டில் மகாவம்சம் என்னும் இலங்கை சரித்திர நூலில் திரிவேகர தும்மிரி என்ற இந்த விகாரை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. பாரம்பரிய கதைகளின்படி இதை மகாசேன மன்னன் கட்டியதாக நம்பப்படுகின்றது. இன்னொரு கருத்துப்படி இது குதகண்ணா மன்னனின் காலத்தில் கட்டப்பட்டது என சிலர் சொல்கின்றார்கள். இந்த விகாரை சுமார் 95 அடி உயரம் கொண்டது. தொலைவில் இருந்தே தென்படும் வெண்மையான தோற்றத்தால் திரிவேகர என பெயர் பெற்றது. பௌத்த மரபுப்படி கௌதம புத்தர் தமது 3வது இலங்கை வருகையின் போது கதிர்காமம் வந்ததாக குறிப்பிடப்படுவதால் திரிவேகரம் புனித இடம் என கருதப்படுகின்றது. இந்த விகாரையின் வெண்மையான தூபியின் வானத்தை தொடும் காட்சி கண்களை கவரும். இவை வெறும் கல் சுண்ணாம்பு கட்டிடங்கள் அல்ல. இவை பௌத்த நம்பிக்கையின், வரலாற்றின் மற்றும் தொன்மையான கலை பண்பாட்டின் அடையாளங்கள். அந்த அமைப்பின் இதயத்தில் நிற்கும் முக்கிய அம்சம் வட்ட வடிவம் ஆகும். பௌத்த விகாரையின் அமைப்பின் தோற்றம் இந்தியாவில் தான் தொடங்கியது. கௌதம புத்தர் இறந்தடைந்த பின் அவரது உடல் பாகங்கள் பல இடங்களில் பகிரப்பட்டன. அவற்றை காப்பாற்ற கல்லால் மூடப்பட்ட வட்ட வடிவிலான அரைகுருண்டை நினைவு சின்னங்கள் கட்டப்பட்டன. இதில் மிக பழமையானது இந்தியாவில் மத்திய பிரதேசத்தில் உள்ள சாஞ்சி தூபா. இது கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டில் மௌரிய மன்னர் அசோகனால் கட்டப்பட்டது. नमस्कार।
பரவாயில்ல, அந்த யானை வரையும் போட்டோ எடுத்தாங்க. யானை கண்டதே விஷயம் நீங்கள் போட்டோ ஒரு எடுத்துட்டியா? யானை இப்போ போகிற வழியில் கணக்கு காணுங்க. கதிர்காமத்தில் நடைபெறும் புகழ்பெற்ற எசல பெரஹராவில் பௌத்த விகாரைகளும் பங்கு கொள்கின்றன. கதிர்காமம் கோயிலுக்கு பின்னால் அமைந்துள்ள மரம் அனுராதபுரத்தில் உள்ள ஸ்ரீ மகா போதியாவின் 8 மரக்கன்றுகளில் ஒரு சிறப்பு இடத்தை பிடித்துள்ளது. கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டில் நடப்பட்ட இது இலங்கையில் பௌத்தத்தின் வேர்களுக்கு வாழும் சான்றாக விளங்குகின்றது. தோன்றியவைகள் யாவும் மறையும் தன்மை கொண்டதே. சோர்வுறாது தொடர்ந்து முயற்சி செய்த வண்ணம் இருங்கள். புத்தர் மரணம் அடையும் முன் கடைசியாக கூறியவை இவைதான். இன்றைய நாளும் நேரமும் எனக்கு நன்றாகவே பொருந்துகின்றது.